போட்டுருமா? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மதிமுகம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு குர்ஆனை எளிதில் ஓதிட என்ற இந்த தொடர் பாடத்தில் இதுவரை 96வது வருஷம் கீழே இருந்தால் நான் வந்துக்கிட்டு இருக்கிறோம். 97க்கு அப்புறம் 96 வந்து இக்ரா சூரா என்று மக்கள் வழக்கத்தில் சொல்லுவாங்க. இந்த சூறாவுக்கு பேர் அலக் சூறான்னு அதுக்கு ஒரிஜினல் பேர். மக்கள் பழக்கத்தில் இக்ரா சூறான்னு சொல்லுவாங்க, இக்ரன்னு ஆரம்பிக்கிறதுனால. இதில் எல்லா சூறாவையும் எல்லா அத்தியாயத்தையும் போலவே இதில் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் இருக்கிறது. அது உங்கள் வழக்கப்படி வாசித்து கொள்ள வேண்டியதுதான். இந்த சூறாவுக்குள்ளே போயிடுவோம். ஃபஸ்ட்டு அலிஃப் இருக்கிறது. அந்த அலிஃபுக்கு இகர குறியீடு இருக்குது, ஈனா ஈ. காஃப் இருக்குது, அதில் சுக்கூன் இருக்கிறது, எக். அப்புறம் ரா இருக்கிறது, அகர குறியீடு இருக்குது, இக்ர. அதுக்கப்புறம் அலிஃப் இருக்கிறது, அலிஃபில் சுக்கூன் போட்டிருக்கு, இந்த அக்கண்ணாவுடைய மாதிரி உச்சரிப்பு, இக்ர எக்கு ரண்டு வந்துடும். அதுக்கப்புறம் பாங்கிற எழுத்து இருக்குது, அந்த பாவுக்கு இகர குறியீடு பி. அதுக்கப்புறம் வந்து சீன் இருக்கிறது, அந்த சீனுக்கு வந்து சுக்கூன் இருக்கிறது, இஸ் பிஸ். அப்புறம் மீம் இருக்கிறது, அதுக்கு வந்து இகர குறியீடு பிஸ்மி. அதுக்கப்புறம் ரா இருக்கிறது, அகர குறியீடு ராணா. அதுக்கப்புறம் பாங்கிற எழுத்து இருக்குது, அதில் 2 குறியீடு இருக்குது. ஒன்று வந்து இகர குறியீடு பி இருக்கிறது, இன்னொன்று அழுத்துகிற சத்தும் இருக்கிறது. அப்போ இப்பண்ணாவும் பீனாவும் ரப்பி. அதுக்கப்புறம் காஃப் இருக்கிறது, அகர குறியீடு ரப்பிக்க. அதுக்கடுத்து வந்து இல்லைன்னா லாம் இருக்கிறது, அதில் 2 குறியீடு இருக்கிறது, அகர குறியீடும் இருக்கிறது, சத்தும் இருக்கிறது. அப்படின்னா அது இல்லைன்னாவும் லானாவும். இல்லைன்னா அதில் வெளி சுங்குன்னு இல்லாட்டா கூட அதில் என்ன இருக்குது, இல்லைன்னாவும் லானாவும் இருக்கிறனால இல்லைன்னு ஆரம்பிக்க இல்லாது இல்லையா, அதோட சேர்த்த படிங்க. ரப்பி கல்ல ரப்பிக்கண்டிங்கல்ல முதல் சொல்லு, இந்த இல்லைன்னாவில் லானா அப்படி சேருங்க, ரப்பி கல்ல. அதுக்கப்புறம் தால் இருக்கிறது, அதில் இகர குறிக்கு ரப்பி கல்லதி. அந்த தி என்பதை நீட்டி வாசிப்பதற்காக வேண்டி ஒரு ஏயை போட்டு சுக்கூன் போட்டிருக்காங்க. அப்போ ரப்பி கல்லதி. அதுக்கப்புறம் ஹாங்கிற எழுத்து இருக்குது, அதில் அகர குறியீடு இருக்குது, ஹானா. லாம் இருக்கிறது, அகர குறியீடு லானா, ஹல. காஃப் இருக்கிறது, அகர குறியீடு ஹலக. நிப்பாட்டும் போது ஹலக், பிஸ்மி ரப்பி கல்லதி ஹலக். அதுக்கப்புறம் ஹா இருக்கிறது, அகர குறியீடு ஹானா. லாம் இருக்கிறது, அகர குறியீடு லானா, ஹல. காஃப் இருக்கிறது, அகர குறியீடு எல்லாம் மேலே தானே இருக்குது, ஹலக. அடுத்த சொல்ல பார்த்திங்கன்னா இல்லில் ஆரம்பிக்குது. அப்போ இல்லில் ஆரம்பிக்கிறதுனால இந்த இல்லை இதில் சேர்த்து வாசிக்கணும், ஹலக்கல் ஹலக்க. அடுத்த சொல்லில் உள்ள இல்லு இதில் சேர்ந்துக்கிறோம், ஹலக்கல். அதுக்கப்புறமேல அலிஃப் இருக்கிறது, அந்த அலிஃபுக்கு இகர குறியீடு ஈனா இருக்குது, அப்போ ஈ. அடுத்த சொல்லு அடுத்த எழுத்து நூனுக்கு சுக்குன் இருக்கிறது, ஈ இன். ஈனாவும் இன்னன்னாவும் இன். அதுக்கப்புறம் சீன்கிற எழுத்து இருக்குது, அதில் அகர குறியீடு இருக்குது, இன்ச. அந்த சீனை வந்து நீட்டி விட்ருக்குறாங்க அலிஃபை போட்டு, சாவண்ணாவா, இன்சா. அடுத்தது நூன் இருக்கிறது, அதில் வந்து அகர குறியீடு இருக்கிறது, அப்போ இன்சான ஹலக்கல் இன்சான. அதுக்கப்புறம் மீம் இருக்கிறது, அதில் இகர குறியீடு மீனா. அப்புறம் நூன் இருக்கிறது, அதுக்கு சுக்கூன் இருக்கிறது, 2 சேர்ந்து மின். அதுக்கப்புறமேலே அடுத்த சொல்ல ஐன் இருக்கிறது, அதுக்கு அகர குறியீடு ஆனா. லாம் இருக்கிறது, அகர குறியீடு லானா, அல. காஃப் இருக்கிறது, அதில் 2 குறியீடு கீழே இருக்கிறது, கின். அலகின் மின் அலகின். அந்த அலகின் என்று சொல்லாமல் நம்ம என்ன செய்யணும்னு கேட்டால் வக்குஃப் செய்கிற நிப்பாட்ட நினைச்சோம்னு சொன்னால் மின் அலக் அப்படி நிப்பாட்டிக்கிறணும். அடுத்தபடியாக அலிஃப் இருக்கிறது, அதுக்கு வந்து இகர குறியீடு கீழே இருக்குது, ஈனா. காஃப் இருக்கிறது, அதில் சுக்கூன் இருக்கிறது, 2 சேர்ந்து இக்கண்ணா, ஈனா இக்கண்ணா இக். அப்புறம் ரா இருக்கிறது, இக்ர. அடுத்தது அலிஃப் இருக்கிறது, அந்த அலிஃபில் சுக்கூன் இருக்கிறது, அப்போ இக்ர. அதுக்கப்புறம் வாவ் இருக்கிறது, அகர குறியீடு வானா. ரா இருக்கிறது, அகர குறியீடு ரானா, வர. அதுக்கப்புறம் பா இருக்கிறது, அந்த பாவில் வந்து உகர குறியீடும் இருக்குது, சத்தும் இருக்கிறது. அப்போ இப்பண்ணாவும் பூனாவும் இருக்கிறது. ஓ ரப்பு வ ரப்பு.
அதுக்கப்புறம் காஃப் இருக்கிறது, அகரக்குறி இருக்குது. ஒரப்புக்க இக்ரா ஒரப்புக்க. அடுத்த சொல்ல பார்த்தீங்கன்னா இல்லுண்டு ஆரம்பிக்குது. இல்லை கொண்டு ஆரம்பிக்க இயலாது தானே, இந்த இல்லை அதில் வச்சுருவோம். ஒரப்புக்கல். அதுக்கு அடுத்தது அலிஃப் இருக்குது. அலிஃபுக்கு அகரக்குறியீடு இருக்குது ஆனா. அப்புறம் காஃப் இருக்கிறது, அதில் சுக்குன் இருக்கிறது இக்கண்ணா அக். அப்புறம் ரா இருக்குது அகரக்குறியீடு இக் அக்ர. அதுக்கப்புறம் மீம் இருக்கிறது உகரக்குறியீடு இருக்குது. அப்போ அக்ரம் அக்ரமு. ஒரப்புக்கல் அக்ரமு. அதோடு நிறுத்துறதா இருந்தால் ஒரப்புக்கல் அக்ரம். அதுக்கு அடுத்தது வந்து இப்போ தனியாக அடுத்த சொல்ல வந்து இல்லுண்டு ஆரம்பிக்குது. அந்த வசனத்தை முடிச்சுட்டு இல்லையில் ஆரம்பிக்க முடியும்னா முடியாது. அதுக்காக என்ன செய்யணும்னு கேட்டால் அந்த அலிஃபில் வந்து ஒரு அலிஃபு சும்மா போட்டிருக்காங்கல்ல, அதில் அகரக்குறியீடு வச்சு ஆனா வாச்சா தான் வாசிக்க இயலும். அதனால் ஒரு ஆனா போட்டு ஆனா இருக்குது, அதுக்கு குறியீடு இல்லாமல் இருக்கிறது அது ஆனா. இதில் லாம் இருக்கிறது, அதில் வந்து சத்தும் இருக்கிறது, அகரக்குறியீடும் இருக்கிறது. இல்லைன்னா ஆனா அல்ல. அப்புறம் தால் இருக்கிறது இகரக்குறியீடு அல்லதி. ஏ இருக்கிறது, சுக்குன் இருக்கிறது. அந்த தி வந்து தி என்னாவை போயிடும் அல்லதி. இப்படி அல்லதின்னு படிக்காமல் நீங்கள் விரும்புனா முதல் சொல்லோட சேர்த்தும் படிக்கலாம். அப்போ அந்த அலிஃபை விட்டுற வேண்டியதுதான். எப்படி அக்கரம் இருந்துச்சுற அல் அக்கரமு அல்லதின்னு இருக்கும்ல, அல் அக்கர முல்லதி. அந்த முல்லதின்னு வாசிக்கும் போது அந்த அலிஃபை என்ன செய்ய மாட்டோம், கண்டுக்கிற மாட்டோம். அதனால அந்த அலிஃபுக்கு ஒன்று போடாமல் வச்சுருக்கிறாங்க. அக்ரம் நிப்பாட்டிட்டீங்கன்னா அல்லதி. இல்லை நான் ஒரே முச்சில் படிக்க போகிறேன் அப்படின்னீங்கன்னா இந்த அலிஃபு நமக்கு தேவைப்படாது. ஏன் தேவைப்படாது? சுக்கூனை கொண்டு ஆரம்பிக்கிறதுக்கு தானே அலிஃபு வேணும். இப்போ தான் அந்த மூங்குற எழுத்தை கொண்டு ஜாயிண்ட் பண்ணிடுறோமே, அக்கறை மூ இருக்குல்ல, அந்த மூவை கொண்டு இதில் நுழைச்சிருவோம், முள்ளண்டு ஆக்கிடுவோம். அதனால் இது ரெண்டு விதமாக படிக்கலாம். இப்படி நிப்பாட்டிட்டீங்கன்னா அக்கரம் அல்லதி. இல்லை ஒரே முச்சில் படிக்கிறோம்னு சொன்னால் அக்கர முல்லதி, அக்கர முல்லதி. அதுக்கப்புறம் ஐன் இருக்கிறது, அகரக்குறியீடு இருக்குது ஆனா. லாம் இருக்கிறது, அகரக்குறியீடும் அந்த அழுத்த குறியீடும் இருக்கிறது. இல்லைன்னா லானா அல்ல. அதுக்கப்புறம் மீம் இருக்கிறது, அகரக்குறியீடு அல்லம. அதுக்கப்புறம் பாங்கிற எழுத்து இருக்குது, இகரக்குறியீடு பி. அடுத்து லாம் இருக்கிறது, லாமுக்கு சுக்குன் இருக்கிறது இல் பில். அப்புறம் காஃப் இருக்கிறது, அகரக்குறியீடு பில் கா. லாம் இருக்கிறது, அகரக்குறியீடு பில் கல. மீம் இருக்கிறது, இகரக்குறியீடு பில் கலமி அல்லம பில் கலமி. அதுக்கப்புறம் ஐன் இருக்கிறது, அகரக்குறியீடு ஆனா. லாம் இருக்கிறது, அகரக்குறியீடும் சத்தும் இருக்கிறது. இல்லைன்னா லானா அல்ல. மீம் இருக்கிறது, அகரக்குறியீடு அல்லம. அடுத்த சொல்ல பார்த்தீங்கன்னா இல் என்று சுக்குனில் ஆரம்பிக்குது. அந்த சுக்குனில் ஆரம்பிக்கிறதுனால இதில் ஜாயிண்ட் பண்ணி விட்ருங்க, நம்ம எளிதாக்குறதுக்காக வேண்டி. அல்லமல் அல்லமல். அதுக்கப்புறம் அலிஃப் இருக்கிறது, இகரக்குறியீடு இ. அதுக்கப்புறம் நூன் இருக்கிறது, அதில் சுக்கூன் இருக்கிறது இன். அப்புறம் சீன் இருக்கிறது, அதில் அகரக்குறியீடு இருக்குது இன்ச. அந்த சாவை நீட்டுறதுக்காக அழிவு போட்டு விட்ருக்காங்க இன்சா. அப்புறம் நூன் இருக்கிறது, அதில் அகரக்குறியீடு இன்சான அல்லமல் இன்சான. அதுக்கப்புறம் மீம் இருக்கிறது, அகரக்குறியீடு மானா. அப்புறம் ஒரு அலிஃப் இருக்கிறது மாவண்ணா மா. அதுக்கப்புறம் லாம் இருக்கிறது, அகரக்குறியீடு லானா. அப்புறம் மீம் இருக்கிறது, அதில் சுக்குன் இருக்கிறது இம் லம் மா லம். அதுக்கப்புறம் யாகர் எழுத்து இருக்குது, அகரக்குறியீடு யானா. அப்புறம் ஐன் இருக்கிறது, அதில் சுக்குன் இருக்கிறது யா. அப்புறம் லானா இருக்கிறது, லாம் இருக்கிறது, அகரக்குறியீடு யா ல. மீம் இருக்கிறது, சுக்குன் இருக்கிறது ய லம் மாலம் ய லம். அதுக்கப்புறம் வந்து காஃப் இருக்கிறது, அகரக்குறியீடு காணா. அதுக்கப்புறம் வந்து லாம் இருக்கிறது, அந்த லாமில் அகரக்குறியீடு இருக்கிறது, சத்தும் இருக்கிறது. இல்லைன்னா லானா இருக்குது கல்ல. அதை நீட்டுறதுக்கு ஒரு அலிஃபும் போட்டிருக்காங்க கல்லா. அதை நல்லா நீட்டுறதுக்காக வேண்டி மத்தும் போட்டிருக்கிறாங்க கல்லா அப்படின்னு நீட்டிக்கிறணும். அதுக்கப்புறம் அலிஃப் இருக்கிறது, அதுக்கு இகரக்குறியீடு ஈனா. நூன் இருக்கிறது, அதில் வந்து அகரக்குறியீடும் இருக்குது, ஷத்தும் இருக்கிறது. அதாவது இன்னன்னாவும் இருக்குது, நானாவும் இருக்குது. அப்போ இன்னவுக்கு அடுத்த சொல்ல பார்த்தீங்கன்னா இல் என்று சுக்கூனில் ஆரம்பிக்குது. சுக்கூனை கொண்டு படிக்க முடியாது, இந்த இல் அதில் ஒதுக்கி வச்சிடணும். இன்னல் இன்னல். அதுக்கப்புறம் அலிஃப் இருக்கிறது, அதில் இகரக்குறியீடு இருக்குது ஈனா.
நூன் இருக்கிறது, அதில் சுக்கூன் இருக்கிறது, இன் ரெண்டும் சேர்ந்து இன். சீன் இருக்கிறது, அகர குறியீடு இன்ச. அந்த சீனை நீட்டுறதுக்கு அழிவு போட்டிருக்காங்க இன்சா. அதுக்கப்புறம் நூன் இருக்கிறது, அகர குறியீடு இன்சான, இன்னல் இன்சான. அதுக்கப்புறம் லாம்ங்கிற எழுத்து இருக்குது, அதுக்கு அகர குறியீடு லானா. அதுக்கப்புறம் யாங்கிற எழுத்து இருக்குது, அதுக்கு அகர குறியீடு யானா, லய, லானா யானா லய. அதுக்கப்புறம் துவா இருக்குது, அந்த துவாவுக்கு வந்து சுக்குன் இருக்குது லயத். அதுக்கப்புறம் கைன் இருக்கிறது, அந்த கைனுக்கு செங்குத்தாக அழிவு போட்டிருக்காங்க, அது என்ன செய்யணும், நீட்டணும். கா லயத்து கா. அந்த நீட்டுறதை வந்து கொஞ்சம் அதிக நேரம் நீட்டுறதுக்காக வேண்டி மத்து போட்டிருக்காங்க, இந்த மாதிரி லயத்து கா. அதுக்கப்புறம் அலிஃப் இருக்குது ஆனா. அதுக்கப்புறம் நூன் இருக்கிறது இன்னன்னா அன். இந்த அன்று வந்து இன்னண்டு படிக்கக்கூடாது. இதை ஏன் படிக்கக்கூடாதுன்னு கேட்டால், இன்னுக்கு அப்புறம் ரா வந்துச்சின்னு சொன்னால் அந்த இன்னுடைய உச்சரிப்பு ராவுடைய உச்சரிப்பாக மாறிடும். அடுத்த எழுத்தில் பாருங்கள் ரா இருக்குது, அந்த ரா வந்ததுனால அன் என்று சொல்கிறாமல் அர் அன் என்று அதில் இருக்கும். நம்ம என்ன செய்யணும், அந்த நூனை வந்து இர்ரா தான் படிக்கணும். அப்படி தான் படிக்கணுங்கிறத உங்களுக்கு சொல்லித் தருவதற்கு தான் அந்த ராவில் ஒரு இது ஒன்று சத்து போட்டு வச்சுருக்கிறாங்க. அப்போ அந்த சத்தை வந்து அங்கே கொண்டே விட்டுறணும், நூனை இல்லாமல் ஆக்கிட்டு அர் அன் என்று இருப்பதை அர். அதுக்கப்புறம் ரா இருக்குது ராணா. அலிஃப் இருக்கிறது, செங்குத்தா அலிஃப் போட்டிருக்காங்க, அலிஃபுக்கு மேலே செங்குத்து அலிஃப் நீட்டிருக்க வேண்டிய ஆவண்ணா ர ஆ. அதுக்கப்புறம் ஹாங்கிற எழுத்து இருக்குது, அதுக்கு உகர குறியீடு ர ஆ ஹூ. அந்த ஹூக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா சீனுக்கு சுக்குன் இருக்கிறது, இஸ்ஸில் ஆரம்பிக்க முடியாது. அப்போ ரெண்டு சொல்லையும் ஒன்றா கோர்த்து தான் வாசிக்க முடியும். ர ஆ ஹூன்னு படிச்சிங்கன்னா ர ஆ ஹூ இஸ் ர ஆ ஹுஸ். அதுக்கப்புறம் தாய் இருக்குது, அகர குறியீடு, அப்போ தானா ர ஆ ஹுஸ்த ஹுஸ்த. அதுக்கப்புறம் கைன் இருக்கிறது, அந்த கைனுக்கு வந்து சுக்குன் இருக்கிறது, இகுன்னு படிக்கணும். அப்போ ர ஆ ஹுஸ்தகு. நூன் இருக்கிறது, செங்குத்து அலிஃப் இருக்குது, அப்போ என்னென்னு படிக்கணும், ர ஆ ஹுஸ்தகுனா. ர ஆ ஹூ இஸ்ன்னு ஆரம்பிக்கிறதுனால ர ஆ ஹுஸ்தகுனா. அதுக்கப்புறம் அலிஃப் இருக்கிறது, அதுக்கு வந்து இகர குறியீடு ஈனா. அடுத்து நூன் இருக்கிறது, அதில் அகர குறியீடும் இருக்கிறது, சத்தும் இருக்கிறது, இனன்னு படிக்காமல் இன்ன. அதுக்கப்புறம் அலிஃப் இருக்கிறது, கீழே இகர குறியீடு ஈனா. லாம் இருக்கிறது, அதில் செங்குத்து அலிஃப் போட்டிருக்கு லாவண்ணா இலா. அதுக்கப்புறம் ரா இருக்கிறது, அகர குறியீடு ராணா. அதுக்கப்புறம் பாங்கிற எழுத்து இருக்குது, அதில் இகர குறியீடு ரபி, அதில் சத்தும் இருக்கிறது, அப்போ ரப்பி ரப்பி. அதுக்கப்புறம் காஃப் இருக்கிறது, அதில் அகர குறியீடு ரப்பிக இன்ன இலா ரப்பிக. அந்த காவுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா அடுத்து வந்து ரா இருக்குது. அந்த ராவில் என்ன இருக்குன்னு கேட்டால் சத்தும் இருக்குது, உகர குறியீடும் இருக்கிறது, இர்ரனாவும் இருக்குது, ரூனாவும் இருக்கிறது. அப்போ இர்ரனாவை மட்டும் பிரித்து அதில் சேர்த்துருங்க, ரப்பிகர் ரப்பிகர். அப்புறம் ரூலேருந்து படிங்க, ரூ. ஜீம் இருக்கிறது, சுக்குன் இருக்கிறது, ருஜ். ஐன் இருக்கிறது, அதில் செங்குத்து அலிஃப் இருக்கிறது, ருஜ் ஆ. இலா ரப்பிகர் ருஜ் ஆ. அதுக்கப்புறம் அலிஃப் இருக்குது ஆனா, அலிஃப் இருக்குது, மேலே கோடு இருக்குது ஆனா. அதுக்கப்புறம் ரா இருக்குது, அதுக்கு மேலே கோடு இருக்குது ராணா அற. அதுக்கப்புறம் ஹம்சா இருக்குது, அதில் மேலே கோடு இருக்குது அற அ அற அ. அந்த ஹம்சாவுக்கு அப்புறம் ஒரு ஏ இருக்குது, சுக்குன் இருக்குது ஈயன்னா அற ஐ அற ஐ. அதுக்கப்புறம் தாங்கிற எழுத்து இருக்குது, அகர குறியீடு அற ஐ த. அதுக்கு அடுத்த எழுத்தை பார்த்திங்கன்னா லாம் இருக்குது, அதில் சத்தும் இருக்குது, அகர குறியீடும் இருக்குது. சத்து இருந்தால் இல்லு இருக்குது, இல்லும் லாமும் இருக்குது. இல்லுன்னு படிக்க முடியாது தானே, அப்போ ரெண்டையும் கோர்த்துடணும். அற ஐ தன்னு படிச்சிங்கன்னா அற ஐ தல்ல அற ஐ தல்ல. தால் இருக்கிறது, கீழே கோடு தி. அதுக்கடுத்து ஒரு ஏ இருக்கிறது, சுக்குன் போட்டிருக்கா, தி நீட்டிடணும் அற ஐ தல்லதி அற ஐ தல்லதி. அதுக்கப்புறம் யாங்கிற எழுத்து இருக்குது, அதுக்கு அகர குறியீடு யானா. அதுக்கப்புறம் நூன் இருக்கிறது, சுக்குன் இருக்கிறது இன்னன்னா என். அதுக்கப்புறம் ஹாங்கிற எழுத்து இருக்குது, அது செங்குத்து அழிவு போட்டிருக்கு ஹா என் ஹா அற ஐ தல்லதி என் ஹா. அதுக்கப்புறம் ஐன் இருக்கிறது, ஐனுக்கு வந்து அகர குறியீடு இருக்குது ஆனா. அதுக்கப்புறம் பாங்கிற எழுத்து இருக்குது, அதில் சுக்குன் இருக்குது இப்பண்ணா அபு.
அதுக்கப்புறம் தால் இருக்கிறது. அந்த தாலில் வந்து ரெண்டுக்கு அகர குறியீடு 2 இருக்கிறது. தன், அபுதன். அதுக்கப்புறம் அலிஃப் இருக்கிறது, இகர குறியீடு இ. தால் இருக்கிறது, அகர குறியீடு தா. அந்த தாவை நீட்டுறதுக்கு ஒரு அலிஃப் போட்டு விட்டாங்களா, இதா அபுதன் இதா. அதுக்கப்புறம் சாத் இருக்கிறது, அதில் அகர குறியீடு சா. அப்புறம் லாம் இருக்கிறது, அந்த லாமில் வந்து அழுத்துற குறியீடும் இருக்கிறது, செங்குத்தான அலிஃபும் இருக்கிறது. அப்போ இல்லன்னாவும் இருக்குது, லாவண்ணாவும் இருக்கிறது. அப்போ சல்லா, சானா இல்லைன்னா லாவண்ணான்னு படி சல்லா. அதுக்கப்புறம் அலிஃப் இருக்குது, மேலே கோடு இருக்குது ஆனா. ரா இருக்குது, மேலே கோடு ரானா அற. அதுக்கப்புறம் ஹம்சா இருக்குது, மேலே கோடு ஆனா ர அற. அலிஃப் இருக்குது ஆனா, ரா இருக்குது ரானா அற. அப்புறம் ஒரு ஹம்சா அற அ. அப்புறம் ஏ இருக்குது சுக்கூன் அற ஐ. ஈ என்ன தானே அற ஐ. அதுக்கப்புறம் தாய் இருக்குது, அதுக்கு அகர குறியீடு அற ஐத்த அற ஐத்த. அதுக்கப்புறம் அலிஃப் இருக்குது, அதில் இகர குறியீடு இருக்குது ஈனா. அப்புறம் நூன் இருக்கிறது, அதில் வந்து சுக்குன் இருக்கிறது இன். அதுக்கப்புறம் காஃப் இருக்கிறது, அதில் அகர குறியீடு இருக்குது கானா. அந்த காஃபை ஒரு அலிஃபை போட்டு நீட்டி விட்ருக்குறாங்க, காவண்ணா கா. அதுக்கப்புறம் நூன் இருக்கிறது, அதில் அகர குறியீடு நானா கான இன் கான. அதுக்கப்புறம் ஐன் இருக்கிறது, அதில் அகர குறியீடு இருக்குது ஆனா. அதுக்கப்புறம் லாம் இருக்கிறது, அதில் அகர குறியீடு இருக்குது லானா அல. ஆனா லானா அல. அதுக்கு அடுத்த எழுத்தில் வந்து லாம் இருக்குது, அதில் சுக்கூன் இருக்குது. சுக்கூனை கொண்டு ஸ்டார்ட் பண்ண முடியாது, சுக்கூனை அதுக்கு போட்டுருங்க அலல். அதுக்கப்புறம் ஹாங்கிற எழுத்து இருக்குது, அந்த ஹாவுக்கு வந்து உகர குறியீடு ஹூ இருக்குது ஹூனா. அப்புறம் தால் இருக்கிறது, அந்த தாலுக்கு செங்குத்து அலிஃப் இருக்குது தாவண்ணா ஹுதா. அந்த தாவண்ணாவை நல்லா நீட்டணுங்கிறதுக்காக வேண்டி மத்தும் இருக்கிறது ஹுதா. அந்த ஏக்கு ஒன்றும் இல்லை, அவ்வளோதான். அதுக்கு அடுத்த எழுத்து வந்து அலிஃப் இருக்குது ஆனா. அப்புறம் வாவு இருக்குது சுக்கூனு இவ்வண்ணா அவு. அதுக்கப்புறம் அலிஃப் இருக்குது ஆனா அவு அ. அதுக்கப்புறம் மீம் இருக்கிறது, அதில் அகர குறியீடு மானா அவு அம. அப்புறம் ராய் இருக்கிறது, அகர குறியீடு அவு அமர அவு அமர. அதுக்கப்புறம் பாங்குற எழுத்து இருக்குது, அதுக்கு இகர குறியீடு பீனா. அடுத்தது வந்து லாமுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை, தாங்கிற எழுத்து தான் இருக்குது. அந்த தாவுக்கு வந்து அகர குறியீடும் இருக்குது, சத்தும் இருக்கிறது. இத்தனாவும் இருக்குது, தானாவும் இருக்குது. பித்த பி இத்த பித்தன்னு வந்துடுது. அதுக்கப்புறம் காஃப் இருக்குது, அந்த காஃபுக்கு சுக்கூன் இருக்கிறது இக்கன்னா பித்தக்கு பித்தக். அதுக்கப்புறம் வாவு இருக்குது, அந்த வாவுக்கு வந்து செங்குத்து அலிஃபு பித்தக்வா அவு அமர பித்தக்வா. அதுக்கப்புறம் இதே சொல் பல தடவை வந்துருச்சு, இந்த சொல் அராயித்தங்கிறது அலிஃப் இருக்குது, மேலே கூடு இருக்குது ஆனா. அப்புறம் ராய் இருக்கிறது, மேலே கூடு ஆனா அற. ஹம்சா இருக்கிறது, மேலே கூட ஆனா அற அ. யா இருக்கிறது, சுக்கூன் இருக்கிறது அற ஐ. தாய் இருக்கிறது, அதில் அகர குறியீடு அற ஐத்த அற ஐத்த. அதுக்கப்புறம் வந்து அலிஃப் இருக்குது, இகர குறியீடு இ. நூன் இருக்கிறது, சுக்கூன் இருக்கிறது இன். அதுக்கப்புறம் காஃப் இருக்கிறது, அகர குறியீடு கானா. அதுக்கப்புறம் தால் இருக்கிறது, அந்த தாலில் வந்து அழுத்துற குறியீடும் இருக்கிறது, அகர குறியீடும் இருக்கிறது. இது தானே தானா கத. அப்புறம் பாங்கிற எழுத்து இருக்குது, அதுக்கு அகர குறியீடு இருக்குது பானா கதப. அதுக்கப்புறம் வந்து வாவு இருக்கிறது, அகர குறியீடு வானா. அடுத்தது தாங்கிற எழுத்து இருக்கிறது, அகர குறியீடு தானா வத்த. அதுக்கப்புறம் வாவு இருக்கிறது, அகர குறியீடு வத்தவ வத்தவ. அதுக்கப்புறம் லாம் இருக்கிறது, அதில் அதில் வந்து செங்குத்தான அலிஃபும் இருக்குது, ஷத்தும் அடுத்த குறியீடும் இருக்கிறது இல்லைன்னா லாவண்ணா. அப்போ வத்த வல்லா. அதுக்கப்புறம் அலிஃப் இருக்குது, அகர குறியீடு ஆனா. லாம் இருக்கிறது, அகர குறியீடு லானா அல. மீம் இருக்கிறது, சுக்கூன் இருக்குது இம்மண்ணா அலம். அதுக்கப்புறம் யாங்கிற எழுத்து இருக்குது, அகர குறியீடு யானா. அதுக்கப்புறம் ஐன் இருக்கிறது, சுக்கூன் இருக்கிறது யாழ். யானாவை என்னு சேர்த்தா ஏன்னு வந்துடும். அப்புறம் லானா இருக்குது, லாம் இருக்குது, அகர குறியீடு யல. மீம் இருக்கிறது, சுக்கூன் இருக்கிறது யலம் அலம் யலம். அதுக்கப்புறம் பாங்கிற எழுத்து இருக்குது, அதில் இகர குறியீடு பி. அதுக்கப்புறம் அலிஃப் இருக்கிறது, அகர குறியீடு பி அ பி அ. அதுக்கப்புறம் நூன் இருக்கிறது,
அதில் அகர குறியீடும் இருக்கிறது, ஷத்தும் இருக்கிறது. இன்னன்னா நானா. அப்போ பி அன்ன, பி அன்ன. அதுக்கடுத்து வந்து லாம் இருக்கிறது, அதில் ஷத்தும் இருக்குது, செங்குத்தான அலிஃபும் இருக்குது. அப்போ இல்லன்னாவும் இருக்குது, லாவண்ணாவும் இருக்குது. இல்லில் ஆரம்பிக்கலாது தானே, அதை முதல் சொல்லோடு கோர்த்து படிக்கணும். பி அன்னல்லா, பி அன்னல்லா. அப்புறம் ஹா இருக்குது அகர குறியீடு, பி அன்னல்லாக, பி அன்னல்லாக. அதுக்கப்புறம் யாங்கிற எழுத்து இருக்குது, அகர குறியீடு யானா. ராங்கிற எழுத்து இருக்குது, செங்குத்தான அலிஃபு இருக்குது, எரா, பி அன்னல்லாக எரா. அதுக்கப்புறம் காஃப் இருக்கிறது, அகர குறியீடு காணா. அதுக்கப்புறம் லாம் இருக்கிறது, அதில் அகர குறியீடும் இருக்குது, அதில் ஷத்தும் இருக்குது, இல்லைன்னாவும் இருக்குது, லானாவும் இருக்குது. கல்ல, அந்த கல்லங்கிறத நீட்டுறதுக்காக வேண்டி ஒரு அலிஃபையும் போட்டு விட்ருக்காங்க, லாவண்ணா, கல்லா. அதுக்கப்புறம் லானா இருக்குது, லாம் இருக்குது, அகர குறியீடு லானா. ஹம்சா இருக்கிறது, இகர குறியீடு இ, ல இ. அதுக்கப்புறம் நூன் இருக்கிறது, அதில் சுக்குன் இருக்கிறது, லயின். அந்த லயின் என்ற அந்த இன்னை படிக்காமல் அடுத்த எழுத்து லாமா இருக்கிறதுனால இன் என்பதை இல்லுன்னு படிக்கணும். லயின் என்று சொல்லாமல் லயில், லயின் அந்த இன்னை கொடுக்கக்கூடாது. என்கிட்ட அடுத்த எழுத்து லாம் இருக்குது, அதுக்காக அந்த லாம்பில் இந்த சத்தை போட்டு உங்களுக்கு காட்டுறாங்க. அப்போ லயில். அதுக்கப்புறம் லாம் இருக்குது, அகர குறியீடு லானா. மீம் இருக்கிறது, சுக்குன் இருக்கிறது, இம்மன்னா லம், ல இல்லம், ல இன் லம், இன்னு கொடுக்கல, இன் லம் அப்படி சொல்லாமல் ல இல்லம். அதுக்கப்புறம் யா இருக்குது, அகர குறியீடு யானா. நூன் இருக்கிறது, சுக்குன் இருக்குது, இன்னன்னா என். தாங்கிற எழுத்து இருக்குது, அகர குறியீடு தான, என் த. ஹாங்கிற எழுத்து இருக்குது, இகர குறியீடு என் தஹி, ல இல்லம் என் தஹி. அதுக்கப்புறம் வந்து லாம் இருக்குது, அகர குறியீடு லானா. அப்புறம் நூன் இருக்கிறது, அகர குறியீடு நானா, லானா நானா, லன. அதுக்கப்புறம் சீன் இருக்கிறது, அதில் சுக்குன் இருக்கிறது, இஸ்ஸனா, லனஸ், ல நஸ். அதுக்கப்புறம் ஃபாங்கிற எழுத்து இருக்குது, அதுக்கு அகர குறியீடு ல நசுஃபா, ல நசுஃபா. அதுக்கப்புறம் ஐன் இருக்கிறது, அந்த ஐனில் வந்து அகர குறியீடு 2 இருக்கிறது, அன், ல நஸ்ஃப அன், ல நஸ்ஃப அன் ஆயிடுச்சு. அந்த இன்கிறதுக்கு பின்னாடி அந்த பாங்கிற எழுத்து வரும்னு சொன்னால் அந்த இன்னை வந்து இம்மை வாசிக்கணும். அப்படி வாசிக்கிறதுக்கு அடையாளமாகத்தான் குட்டியாக ஒரு மீமை போட்டிருப்பாங்க. அந்த ஐனுக்கு மேலே சின்னதாக ஒரு மீமை எழுத்து இருக்குதா, இருக்குது. அப்போ ல நஸ்ஃப அன் அப்படின்னு சொல்லாமல் ல நஸ்ஃப அம், அன் என்று சொல்லாமல் ல நஸ்ஃப அம். அந்த இம்முன்னு நீங்கள் படிக்கிறதுக்காக தான் அந்த அதுக்கு மேலே சின்னதாக மீமை போட்டிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் பாங்கிற எழுத்து இருக்குது, அதில் இகர குறியீடு பி. அடுத்தது வந்து லாமுக்கெல்லாம் ஒன்றில் நூன் இருக்கிறது, அந்த நூனில் வந்து அழுத்த குறியீடும் இருக்கிறது, அகர குறியீடும் இருக்கிறது, இன்னன்னா நானா, பின்ன. அந்த நானாவை நீட்டுறதுக்கு அழிவு போட்டிருக்கிறாங்க, பின்னா. அதுக்கப்புறம் சுவாது இருக்கிறது, அதில் இகர குறியீடு பின்னாசி. அதுக்கப்புறம் யாங்கிற எழுத்து இருக்குது, அகர குறியீடு பின்னாசிய. அதுக்கப்புறம் தாங்கிற எழுத்து இருக்குது, அதில் ஒரு இகர குறியீடு பின்னாசியத்தி, ல நசுஃப அம் பின்னாசியத்தி. அதுக்கப்புறம் நூன் இருக்கிறது, அகர குறியீடு நானா. அதுக்கடுத்து அலிஃப் இருக்கிறது, நா, நீட்டியாச்சு. அதுக்கப்புறம் சாது இருக்கிறது, இகர குறியீடு நாசி. அதுக்கப்புறம் யா இருக்கிறது, அகர குறியீடு நாசிய. அதுக்கப்புறம் தாங்கிற எழுத்து இருக்குது, அதில் வந்து இகர குறியீடு 2 இருக்கிறது, நாசியத்தின், நாசிய தின். அதுக்கப்புறம் காஃப் இருக்கிறது, அகர குறியீடு கானா. அதை நீட்டுறதுக்காக வேண்டி அலிஃபு சேர்த்துருக்குறாங்க, காவண்ணா, கா. அப்புறம் தால்ங்கிற எழுத்து இருக்குது, இகர குறியீடு தி, காதி. பாங்கிற எழுத்து இருக்குது, அகர குறியீடு காதிப. தேங்கிற எழுத்து இருக்குது, அதுக்கு இகர குறியீடு 2 இருக்குது, தின், காதிபத்தின். அதுக்கப்புறம் ஹாங்கிற எழுத்து இருக்குது, அதுக்கு அகர குறியீடு ஹா, அலிஃபு சேர்த்துருக்குறாங்க, ஹாவண்ணா, ஹா. அதுக்கப்புறம் தாங்கிற எழுத்து இருக்குது, அந்த தாவுக்கு வந்து இகர குறியீடு ஹாத்தி. அப்புறம் ஹம்சா இருக்குது, அதுக்கு வந்து அகர குறியீடு ஹாத்தி அ. அதுக்கப்புறம் தேங்கிற எழுத்து இருக்குது, அதுக்கு வந்து 2 குறியீடு கீழே இருக்குது, தின், ஹாத்தி அ தின். இதை நிப்பாட்டுறா இருந்தால் ஹாத்தி அ, அந்த இஹு மாதிரி நிப்பாட்டணும், ஏற்கனவே சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் வந்து ஃபாங்கிற எழுத்து இருக்குது, அகர குறியீடு ஃபானா. லாம் இருக்குது, அடுத்து சுக்கூனு, இல்லைன்னா ஃபல். அப்புறம் யா இருக்குது, அகர குறியீடு ஃபல் ய.
அதுக்கப்புறம் தால் இருக்கிறது, அதில் சுக்கூனு ஃபல் எது. ஐன் இருக்கிறது, உகர குறியீடு ஃபல் எது ஃபல் எது. அதுக்கப்புறம் நூன் இருக்கிறது, அகர குறியீடு நானா. அலிஃப் இருக்குது அடுத்தாப்பில் நீட்டனு நாவண்ணா. தால் இருக்கிறது, அதில் இகர குறியீடு நாதி. அதுக்கப்புறம் யாங்கிற எழுத்து இருக்குது, அகர குறியீடு நாதிய. அதுக்கப்புறம் ஹாங்கிற எழுத்து இருக்குது, அதில் உகர குறியீடை திருப்பி இப்படி போட்டிருக்காங்க. இப்படி போட்டால் நீட்டனு ஹூ நாதிய ஹூ. அப்படி சொல்லாமல் இதோட நிப்பாற்றா இருந்தால் நாதியா அப்படி நிப்பாட்டிடணும். அதுக்கப்புறம் சீன் இருக்கிறது, அகர குறியீடு சானா. நூன் இருக்கிறது, அகர குறியீடு நானா சன. அதுக்கப்புறம் தால் இருக்கிறது, சுக்குன் இருக்குது சனது. ஐன் இருக்கிறது, உகர குறியீடு சனது ச நது. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஜாங்கிற எழுத்து இருக்குது. அந்த ஜாவில் வந்து அகர குறியீடும் இருக்குது, ஷத்து அழுத்துகிற ஷத்தும் இருக்குது. அப்போ இஸ்ஸன்னாவும் ஜானாவும் இருக்குது. இஸ்ஸனோட ஆரம்பிக்க முடியாது தானே, அதனால அந்த இஸ்ஸை வந்து அதில் சேர்த்துருவோம். சனது உஸ் சனது உஸ் அப்படி சொல்லிட்டு இந்த ஜாவிலேருந்து ஆரம்பிப்போம். ஜாங்கிறதுக்கு அகர குறியீடு ஜானா இருக்குது, பாவுக்கு அகர குறியீடு பானா இருக்குது ஜப. அதை நீட்டுறதுக்கு அழிவு போட்டிருக்காங்க பாவண்ணா ஜபா. நூன் இருக்கிறது, இகர குறியீடு ஜபானி. யா இருக்கிறது, அகர குறியீடு ஜபானிய. அதுக்கப்புறம் தாங்கிற எழுத்து இருக்குது, அகர குறியீடு ஜபானியத்த. சனது உஸ் ஜபானியத்த. இது கண்டினியூவாக படித்தா தான் ஜபானியத்தண்டு. இதோட நிப்பாற்றம்னு சொன்னால் சனது உஸ் ஜபானியா யா அது மாதிரி படிக்கணும். அதுக்கப்புறம் வந்து காஃப் இருக்குது, அந்த காஃபில் என்ன இருக்குது, அகர குறியீடு இருக்குது. காஃபில் அகர காணா. அதுக்கப்புறம் லாம் இருக்குது, அந்த லாமில் வந்து சத்தும் இருக்குது, அகர குறியீடும் இருக்குது. இல்லைன்னா லானா கல்ல. அப்புறம் நீட்டுக்கு ஒரு அழிவு போட்டிருக்காங்க. அப்போ கல்லா, கல்லங்கிறதுக்கு பதிலாக கல்லா. அடுத்ததாக வந்து லாம் இருக்குது, அந்த லாமில் வந்து அகர குறியீடு இருக்குது லானா. அடுத்தது அலிஃப் இருக்குது, அப்போ லாவண்ணாவை போச்சு லா. அதுக்கப்புறம் தாங்கிற எழுத்து இருக்குது, அதுக்கு உகர குறியீடு தூ. அதுக்கப்புறம் துவாங்கிற எழுத்து இருக்குது, அதுக்கு இகர குறியீடு இருக்குது துத்தி. அதுக்கப்புறம் ஐன் இருக்குது, அந்த ஐனுக்கு சுக்குன் இருக்குது துத்தி. அதுக்கப்புறம் ஹாங்கிற எழுத்து இருக்குது, உகர குறியீடு துத்தி ஹூ லா துத்தி ஹூ. அதுக்கப்புறம் வாவு இருக்குது, அகர குறியீடு வானா. அதுக்கப்புறம் சீன் இருக்கிறது, சுக்குன் இருக்கிறது வஸ். வாசுன்னு இருக்குது, அந்த சுக்குனுக்கு முன்னாடி வந்து அதை நீட்டக்கூடாது. வா இருக்கிறது, அப்புறம் சீன் இருக்கிறது வஸ். அப்புறம் ஜீம் இருக்கிறது, உகர குறியீடு வஸ் ஜூ. தால் இருக்கிறது, சுக்குன் இருக்குது வஸ் ஜுது. அதுக்கப்புறம் வாவு இருக்கிறது, அகர குறியீடு வானா. அப்புறம் காஃப் இருக்கிறது, அதில் சுக்குன் இருக்குது வக். அதுக்கப்புறம் தாங்கிற எழுத்து இருக்குது, அகர குறியீடு வக்குத்த. ராங்கிற எழுத்து இருக்குது, இகர குறியீடு வக்குத்தரி. பாங்கிற எழுத்து இருக்குது, அதில் சுக்குன் இருக்குது வக்குத்த ரிப் வக்குத்த ரிப். இதில் வந்து இந்த அத்தியாயம் நமக்கு முடிந்து விட்டது. இந்நிகழ்ச்சி சிறக்க பிரார்த்திக்கும் பேர்ணாம்பெட்டு பஷீருதீன் குடும்பத்தார், வேலூர் மாவட்டம். இந்த நிகழ்ச்சி சமுதாயத்திற்கு பயனுள்ளதாக அமைந்திட துஆ செய்யும் நெஞ்சங்கள் அபு ஃபலல், சமர், அஹமத் ஃபலல் மற்றும் இஸ்ரா. மார்க்க மற்றும் சமுதாய பணிகளில் இணைந்து செயல்பட அன்புடன் அழைக்கிறது கீழக்கரை தௌஹீத் பேரவை NTF. இந்நிகழ்ச்சி சிறக்க ஏக இறைவனை பிரார்த்திக்கும் டாக்டர் MA சையத் அபுதாஹிர், முகமது சஃபி, அவுரங்கஜேப், லயானா மற்றும் குடும்பத்தினர், நரிப்பையூர். SD Racks, German Design Display Racks, Supermarket, Departmental Stores போன்ற கடைகளுக்கு தேவையான ஸ்டீல் பவுடர் கோட்டட் டிஸ்ப்ளே ரேக் தயாரிப்பாளர்கள். ஷோரூம் SD Racks, ராஹத் பிளாசா, வடபழனி பஸ் டிப்போ எதிரில், சென்னை. Contact MND 9381004122 or 04442180020. தூய இஸ்லாத்தை அறிந்து மறுமை வெற்றியை நோக்கி பயணிக்க அழைக்கிறது மேலப்பாளையம் தௌஹீத் பேரவை NTF. தங்க நகைகள் விற்பனை செய்ய, அடகு நகையை மீட்டு விற்பனை செய்ய, ஹலாலான முறையில் தங்க நகை கடன் பெற RK ஹலால் ஜுவல் கேஷ். வட்டியை வெறுப்பவர்களுக்கு மட்டும் அழகிய தங்க நகை கடன். தொடர்புக்கு RK கோல்ட் ஹவுஸ் 9441411301. இந்த நிகழ்ச்சி சிறக்க வாழ்த்துவது தொண்டி தௌஹீத் சகோதரர்கள், தொண்டி தௌஹீத் பேரவை, ராமநாதபுரம் மாவட்டம். இந்நிகழ்ச்சி வெற்றி பெற துஆ செய்யும் அமீர் செல்லக்கனி துதல் அல்வா கடை, ஓஜயம் தெரு, கீழக்கரை. இந்நிகழ்ச்சி மென்மேலும் சிறக்க துஆ செய்வது தௌஃபிக் மற்றும் தாரிக் குடும்பத்தார், கள்ளக்குறிச்சி.
தங்க ஆபரண நகைகளை தூய்மையாகவும் நம்பிக்கையாகவும் வாங்கிட அல்ஹசீனா ஜுவல்லரி மயிலாடுதுறை. தூய இஸ்லாத்தை அதன் நேரான வழியில் அறிந்து செயல்பட உங்களை அன்புடன் அழைக்கிறது கூத்தாநல்லூர் தௌஹீத் பேரவை. இந்த நிகழ்ச்சி சிறக்க வாழ்த்துகிறேன். பைலட் அப்துல் ரஹீம், கத்தார். இந்நிகழ்ச்சி பயனுள்ளதாக அமைந்து மறுமை வெற்றி கிடைத்திட வாழ்த்தும் நெஞ்சங்கள் முகமது ராசித், ரெஹான், நோமான் குடும்பத்தினர், கள்ளக்குறிச்சி. இந்த நிகழ்ச்சி பயனுள்ளதாக அமைந்து மறுமை வெற்றிக்காக இணைந்து பணியாற்ற அழைக்கிறது காயல்பட்டணம் தௌஹீத் பேரவை. UAE-யில் தொழில் தொடங்க விசிட் விசா, ஃபேமிலி விசா போன்ற இன்னும் பல தேவைகளுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். சுகைலா டைப்பிங், துபாய். மூன்மார்ட் நிறுவனத்தின் இணை நிறுவனம் மூன் ஃப்ரெஷ். அனைத்து வகை பழங்கள், அனைத்து வகை காய்கறிகள், கோழி இறைச்சி, ஆட்டு இறைச்சி, மீன் வகைகள், இறால், நண்டு ஆகியவை சுத்தமாகவும் சுகாதாரமாகவும் வாங்கிட மூன் ஃப்ரெஷ். மூன்மார்ட் நிறுவனத்தில் நீங்கள் அனுபவித்த அதே உயர்தரம், விலை மலிவு, கனிவான உபசரிப்பு ஆகியவற்றை மூன் ஃப்ரெஷ் நிறுவனத்திலும் நீங்கள் காண்பீர்கள். முகவரி மூன் ஃப்ரெஷ், இலக்கம் 2, ஜோன்ஸ் தெரு, மண்ணடி, மூன்மார்ட் அருகில், மண்ணடி, சென்னை 1. இன்ஷா அல்லாஹ் ஆகஸ்ட் 1 திருச்சியில் மூட நம்பிக்கை ஒழிப்பு மாநாடு. இன்னும் சில மாதங்களே உள்ளன. மூட நம்பிக்கையை ஒழித்திட அழைக்கிறது தீனுல் இஸ்லாம் பேரவை, SP பட்டினம். தொண்டியிலிருந்து தினசரி சென்னை, பெங்களூர், கோயம்புத்தூர் செல்ல டிக்கெட் புக்கிங் செய்யும் இடம் ஸ்பீட் டிராவல்ஸ் 2, மேலப்பள்ளி வாசல் வளாகம், ECR மெயின் ரோடு, தொண்டி. இஸ்லாத்தை தூய வடிவில் அறிந்து செயல்பட அழைக்கிறது திருவாரூர் மாவட்ட ஒருங்கிணைந்த தௌஹீத் பேரவைகள், NTF.